Hello friends, welcome to Jagadeesan Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மண்பானையில் சாம்பார் எப்படி வச்சுருக்கோன்னு பாருங்கள். இப்போ சாம்பார் தேவையான துவரம்பருப்பு எடுத்தாச்சுங்க. ஒரு 150 கிராம் இருக்குங்க. இப்போ நம்ம பருப்பு நல்லா கழுவி குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்தாச்சுங்க. அடுத்து நம்ம அதை மண்பானைக்கு மாற்றிடலாம். மண் சட்டியில் மாற்றியாச்சுங்க. இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பருப்பு வேக வைக்கும்போது மறக்காமல் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா சட்டியில் மாற்றின பிறகு பருப்பு கொதி வந்துருச்சுங்க. இந்த தக்காளியை நறுக்கி வச்சதை போட்டுக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனதில் பாதி வெங்காயம் போடுங்க, பாதி தாளிக்க வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்குங்க. இப்போ நம்ம அது கூட ஒன்று போல் கிண்டி விட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இப்படி செட் ஆகிருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஒரு கேரட்டு, ஒரு சின்ன கீத்து பூசணிக்காய் எடுத்துருக்கோம். அதையும் நறுக்குனதை சேர்த்துக்கலாம். ஒன்று போல் கிண்டி விட்ருங்க. இப்போ காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா காய் வேகணும், பருப்போடு நல்லா செட் ஆகி இருக்கணும். அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சாம்பாரில் அரைச்சி ஊற்ற போகிறோம். இந்த அரைச்சதில் என்னென்ன போட்டிருக்கோம்னா 3 ஸ்பூன் தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 3/4 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். 8 வரமிளகாவும் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு நல்லா குறன்னு நல்லா அரைச்சி வச்சுக்குங்க. இப்போ நம்ம காய் வெந்திருக்கு. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்குங்க. இல்லைன்னா காய் வேகாது மசாலா சேர்த்ததுக்கப்புறம். இப்போ நம்ம காய் வெந்தோன்னே மசாலா சேர்த்துக்கிறோம். மசாலா சேர்த்து நல்லா ஒன்று போல் கிண்டி விட்ருங்க. இப்போ மசாலாவில் பச்சை வாடை போகணும். அதனால் நல்லா ஒரு தட்டை போட்டு திருப்பி நல்லா வேக விடுங்க. நல்லா காயோடு செட் ஆகணும், மசாலா வடையும் போகணும். சாம்பார் திக்காக இருந்தால் அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்குங்க. கரெக்டான பக்குவத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு சாம்பாரை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அப்பப்போ கிண்டி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொதி வந்தோன்னே அப்பப்போ நல்லா கிண்டி விட்ருங்க, இல்லைன்னா பிடிச்சிடக்கூடாது. இப்போ காயோட மசாலா நல்லா செட் ஆயிரும். இப்போ சாம்பாருக்கு தேவையானதை தாளித்து ஊற்றுறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக நறுக்கி வச்ச பாதி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. நல்லா வதக்கணுங்க. வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதக்கி வைக்கணும். இப்போ வெங்காயத்துக்கு தகுந்தாப்பில் உப்பையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. நம்ம இப்போ இது வதக்குனதையும் சாம்பாரை சேர்த்துடலாம். இப்போ தாளித்ததை நம்ம சாம்பாரோடு சேர்த்தாச்சுங்க. சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க அடுப்பில். கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மண்பானையில் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்குங்க. கலரும் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.